வணக்கம் மக்களே, வெல்கம் டு எபிசோட் 51 ஆஃப் அடல் இன்டர்நேஷனல் தமிழ் பாட்காஸ்ட். இந்த எபிசோட்ல நம்ம ரோஜர்ஸ் நரி கூட்டத்தோட ஹோம்ல பண்ணின வினோட் ரிவ்யூ அண்ட் வெனஸ்டே இன்னைக்கு வெரி ஏத்திரமா நடைபெற லிவர்பூல் கேமோட ஹோம் கேமோட ப்ரிவ்யூ தான் பண்ண போறோம். Do this, I am joined today by Rogi, Arvind and Q. Hello boys. Hello. எங்க குரல்லே தெரிஞ்சிருக்கும், ஒரு துள்ளல் இருக்கும். மேட்ச் அவ்வளவு நல்லா போச்சு. அந்த மேட்ச் அப்படி இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் வந்து குஷியா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம மேட்சை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஆஃப்கோர்ஸ் டாபிக் வந்து மெயினா லெஸ்டர் கேம் பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். அண்ட் நம்ம லிவர்பூல் கேம் வந்து ப்ரிவ்யூ பண்ண போறோம் சொன்ன மாதிரி. பட் அது போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஃபாலோ. சாத்தப்பன் மேனன் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். எங்களை ESPN பேனல் ரேஞ்சிக்கு கொண்டு போயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். தேங்க்யூ வெரி மச். அந்த லெவலில் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா தெரியல. நம்ம ரோகி வந்து எங்களுக்கு முன்னாடி இதை பத்தி பேசிட்டு சொன்னாரு, ஒரு கடமை, எங்களுக்கு பெருமை கிடையாது, கடமைன்னு சொன்னாரு. அந்த கடமையை நாங்கள் எப்படியாச்சும் காப்பாற்ற ட்ரை பண்றோம். அதான் இப்போதைக்கு எங்களால சொல்ல முடியும். Yes, as usual, continue supporting us, continue asking questions, continue making us think. அதுதான் சொல்லுவோம் நாங்க. ஸோ டாபிக்ஸ் உள்ள ஜம்ப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லெஸ்டர் கேம். எஸ், லெஸ்டர் கேம் நம்ம ஃபர்ஸ்ட் யூசுவலா பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. ரோகி, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் லெஸ்டர் வின் மேட்ச். ஆமா, சண்டே மத்தியானம் தானே மேட்ச் ஃபுல்லா போகுது. எல்லாருமே பாத்தீங்களா? எஸ், கண்டிப்பா. ஆமா, செம மேட்ச். ஐ மீன் லைக் ஃப்ரம் த ஸ்டார்ட் whistle, it was really good seeing us clicking both at the back as well as at the front, right? Any or 11th, and we were all praying for Partey to score. It was coming. Who called it? Who called it? Vada. Nothing but net. Even a broken clock is right twice a day. So Bro, broken clock la வந்து நீ வந்து போன 5 கேமா சொல்லிட்டு இருக்க Partey ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆஹா, இல்ல நான் 2 எபிசோட்ஸ் ago நான் சொன்னேன். இப்ப இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல Partey பத்தி பேசிருக்காங்க. கரெக்ட்டா 2 வீக்ஸ்ல அடிப்பானே. அந்த பழைய எபிசோட் கூட நீ எப்போ எனக்கு ஃபீலிங் என்னன்னா நீ எப்ப பார்த்தாலும் Partey ஸ்கோர் பண்ணுவானா சொல்லிருக்க. இல்ல அவ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஷாட் அடிச்சிருப்பான். பட் நல்ல காலம் இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு ஷாட் உள்ள போயிட்டு இருக்கு. And it didn't come to its foot, it came with his head. So அது ஃபுட்ல தான் when it rains it pours மாதிரி ஃபுட்ல அடுத்து இமிடியேட்டா ஒரு ஷாட் கிராஸ் அந்த 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 கோலுக்கு அந்த டெலிவரி வந்து அமேசிங். மார்டினெல்லி தாறுமாறு டெலிவரி அது. சரியான சிஸ்டர். And we exploited Leicester's weakness. ஏன்னா Leicester வந்து they are very poor in defending set pieces in this entire season, right? And we correctly exploited. And kudos to the Luka Jover for getting our team like so prepped up for all these corners. ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு கோல் ஸ்கோர் பண்ணிருக்கோம் and we haven't considered any goals in corners. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மென்ட். 120 கார்னர்ஸ்ல வந்து 0 கோல்ஸ் கன்சீட் பண்ணி. இதெல்லாம் ஆர்சனல்ல நம்ப முடியல. என்னால இது சீரியஸா கண்டிப்பா நம்ப முடியல. And see, it's not like they didn't have the presence, right? Every opponent team have good presence, they have towering presence, but still we are able to defend so well against those guys. அதெல்லாமே மார்க்கிங் தான். And coming back to the match, amazing. I mean, and see, நான் வந்து ஒரே ஒன்று சொல்லுவேன். I've been a fan of Odegaard since his days at Real Madrid, right? And I was so hoping for us to sign him in the permanent deal. And நான் போட்ட அவன் மேல இருந்த பிலீஃப் வந்து அவன் வந்து கையே விடல. He just kept on improving game after game after game. And now we are reaping the rewards of an amazing player. Like whatever doubts were between Odegaard and comparison between James Maddison and Odegaard, it just went out of the roof. I mean, like chance. I mean, we have a kind of a Ozil/Cazorla/Fabregas அந்த ஒரு மோல்ல ஒரு பிளேயர் இருக்காங்க. சோ நீ அதுக்கே காது கண்ணெல்லாம் மூடாத. நம்ம ஹரி என்ன சொல்லிருந்தாரு, இஸ் a love child of Zidane and Pirlo and Zidane. நானே பரவாயில்லடா. நம்ம மலேசியா ஹரியோட இது அதான் சொல்றேன். நானே எவ்வளவு பரவாயில்ல இருக்கு. But anyway, amazing game. And one thing I wanted to say was like after we scored like over 15 minutes to last or 25 minutes next, Leicester வந்து 88% position இருந்தது. ஆனா did they look threatening? No, because they were so well organized in the mid as well as our defense was like too good. So kudos to the entire team from the front to the back. And in the win வந்து it proves our, I mean, top four credentials, right? ஏன்னா வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ரொம்ப அப்படியே வந்து அந்த ஒரு ஆள்னால வந்து அவங்க ஜெயிச்சுட்டு நம்ம டாப் 4ல வந்துட்டு 3 கேம் நம்ம அவங்களோட முன்னாடி இருக்கோம். ஆனாலும் என்ன பித்துனாங்க. ஒண்ணுமே இல்ல, நம்ம கையில எப்ப வின் பண்றோமோ அப்பதான் மேட்டர். ஆனா நம்ம 3 கேம் தோத்தாலும் அவங்களோட ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கும். என்ன சொன்னாலும் வந்து அவங்க நம்ம கீழே தான் இருப்பாங்க, கவலையே படாது. அதனால வந்து so it is just a morale boosting win. And இது வந்து எப்படின்னா 5-on-5 சொல்றதுக்கு பதிலா our consistency has been very very good
since we had that. See, இந்த வருஷத்துல நம்ம அந்த சிட்டி கேமோ அந்த பர்ன்லி கேமோ எடுத்தோம்னா, சிட்டி கேம்ல கூட we were really good. Unfortunately, because of the referee's decisions, we lost. And even in the Burnley game, we were lackluster. But Mathabadi, we have been spot on. I'm so thrilled for our youngsters, and I'm so thrilled to seeing what happens next. Whatever comes in obstacles, அதெல்லாம் தூக்கி போட்டு போயிடலாம். அது பிரச்சனை இல்லை. இப்ப லிவர்பூல் வராங்க, அதெல்லாம் நம்ம வந்து ப்ரிவியூ அப்புறம் பார்க்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் நம்ம நடந்தது வந்து I'm very, very, very happy. And I think all the Gunners all around the world are like, after a very long period of time, we have been this happy. True. ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாமா? ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அது ஒரு விஷயம் வந்து ஆர்டெட்டா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தான். ஒரு நம்ம எப்ப 2-0 லீட்ல இருக்கோமோ அப்ப வந்து 300,000 பாசஸ் போட்டு அவங்க வந்து ஆப்போசிஷனை கீல் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்ல அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் தட் இஸ் வாட் யூ வாண்ட். நம்ம குரூப் சாட்ல வந்து என்ன மெசேஜ் பண்ணேன், கேம் முடிஞ்ச உடனே வெல் மேனேஜ்ட் கேம். ரோகி சொன்ன மாதிரி வந்து இல்ல 88% பொசிஷன் இருக்கணும். நம்ம வந்து அந்த ப்ரெஷரை சோக் பண்ணி, oh my god, Partey, what a game, dude. நான் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்ல போவானா, பட் என்ன சொல்றது, அந்த ப்ரெஷரை அந்த கேமை மேனேஜ் பண்ணி யாரை வந்து அமுக்கணும், யாரை அமுக்க வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்றது அந்த பிரசன்ஸ் இருந்தது. they didn't get carried away. இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு everybody played their lines. What a performance, dude. And இந்த மாதிரி வந்து யங் டீமுக்கு you need these sort of games where you have clean sheets, where you need the crowd supporting your back. And the home teamல அந்த ஹோம்ல வந்து நம்ம வந்து இல்ல போன வருஷம் என்ன சொல்லிட்டே இருந்தோம், எமிரேட்ஸ்ல வந்து நம்ம ஒரு கோட்டையா கட்டினாலே நம்ம வந்து we have a strong foundation அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாட்ஸ் யாரோ சொல்லியிருந்தாங்க, நம்ம லாஸ்ட் இயர் எமிரேட்ஸ்ல எவ்வளவு பாயிண்ட் எடுத்தோமோ அது we've already taken that. இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தாதான் we give ourselves chance of going into the என்ன சொல்றது யூரோப்பியன். இதெல்லாம் வெங்கர் வந்து சூப்பரா பண்ணுவான். ஓகேவா, that's what we need to do. We need to go back to the basics, and Arteta is doing that. ஓகேவா, என்ன சொல்றது, every player is coming into their own strength too. And like more games like this is exactly what we need. True. ரோகி, ஜேம்ஸ் மேடிசன் ஓடகார்ட் பத்தி நம்ம வந்து பேசி மென்ஷன் பண்ணிருந்தீங்க. இப்ப ஓடகார்ட் போன ஒரு மேட்ச்ல வந்து 6 சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. வந்து மொத்தம் அவங்களோட டீமே யாருமே 3 சான்ஸ் கிரியேட் பண்ணல. So நம்ம வந்து at the same time we have to acknowledge Vardy was not there in the team. அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். வார்டி இருந்திருந்தான்னா கம்ப்ளெக்ஷன் மாறி இருக்குமா, கேம்ல நம்ம இவ்வளவு செட்டில்டா இவ்வளவு ஈஸியா ஆடி இருப்போமா? ஏன்னா வந்து அந்த ஒரு வார்டி கோல் போடுறோம்னா இல்லையோ த்ரெட்னு ஒண்ணு இருக்குல்ல, டெஃபினட்டா அந்த ஒரு இதை வச்சு நம்ம இதே மாதிரி ஆடி இருப்போம். அரவிந்த் என்ன சொல்ற? I don't think so. தப்பா நாள்கிட்ட கேட்டேனோ? That was not the question. நான் வந்து is Vardy's impact that significant ஆனு கேட்டா I would say no. Not really னு சொல்லுவேன். For Vardy's impact to be significant, அதுக்கு வந்து Leicester should have been creating chances. They hardly did that. So Vardy இருந்தா நான் தேரி Andrea அந்த பக்கம் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். அவங்க they weren't creating much in terms of anything. So அவங்க வந்து all they did was play, try to break our lines. They couldn't, and it was what it was. So அவங்க வந்து நீ வந்து இப்ப பாடி இருந்தாலும் லைக் ஆஃப் கோர்ஸ் பாடி இருந்தாலும் நம்ம தோத்துப்போமாங்கிறது ஒரு கேள்வி கிடையாது. பாடி இருந்தாலும் கஷ்டமா இருந்திருக்குமாங்கிறது தான் ஒரு கேள்வி. I doubt it. அப்ப anything more to add on? First thoughts on the gameல? Nothing. என்னோட pre-season performance டா நீ சொல்ற மாதிரி. சொல்றா, பேசுங்க, அப்படி பேசுங்க. என்னமோ திடீர்னு வந்து பொலைட்டா இருக்கிற மாதிரி அவன் பேசணும்னே நீ பேசுறத கட் பண்ணிட்டு எதுக்குடா நடிக்கிறீங்க? நான் வந்து என்னோட pre-season prediction ஆன Arsenal top 4 வந்து it is coming to fruition. I'm just basking in that glory. I won't say I told you so to anybody, but எல்லாருமே predict பண்ணது வந்து இல்ல, அவனுக்கு பேசுறதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு நிமிஷம் கொடுத்தேன் பாத்தியா, என்ன சேர்ப்பால திருப்பி அங்கேயே ஸ்டாப் பண்ணிருக்கணும். அது எலியதர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கையை எடுத்து அப்படியே கண்ணை குத்திக்கலாம். நானே கண்டு உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு நானே கண்ணை குத்திக்கலாம். எஸ், ஒரு விஷயம் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம வந்து இது நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம செட் பீசஸ் பத்தி பேசணும். பட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற எல்லா விஷயமுமே அட்லீஸ்ட் we are still evolving, building ஒரு டீம் தான். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற எல்லா விஷயமுமே காலங்காலமா வெங்கர் காலத்துல இருந்து நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும், இதுதான் ஓட்டன்னு சொல்லி இருக்கிறது ஒரு விஷயம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இது வந்து ஆர்டெட்டா ஒரு பிளேயரா இருக்கிறப்ப, ஒரு கேப்டனா இருக்கிறப்ப அவனும் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான்.
நம்ம வந்து மிட்ஃபீல்ட்ல பிரச்சனை இருக்கோ இல்லாட்டி வந்து நம்ம செட் பீசஸ்ல டேமேஜ் ஆகிறோமோ, முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், செட் பீசஸ்ல டேமேஜ் ஆகிறோம்னா எக்ஸ்ட்ராவா ஒரு டால் டிஃபெண்டர் வாங்குவோம். அவனால ஏதாவது பண்ண முடியுமானே யோசிக்காம அவனை வாங்கி போட்டுட்டு ஓகே கோல் தடுத்துடலாம்னு நினைப்போம். இப்ப வந்து லைக் தேர் சீம்ஸ் டு பி லைக் முன்னாடி சொன்ன பார்த்தா போற எபிசோட பேசணும் நினைக்கிறேன், மெத்தட் இருக்கு ஒரு இதுக்கு முன்னாடி. இது ஆர்டெட்டா வந்து தன் காலத்துல பார்த்து அதனால காண்டாகி இம்ப்ளிமெண்ட் இங்க வந்து மாத்தறாங்கிறது உங்க யாருக்கா தோணுதா? இல்ல எனக்கு ஒண்ணுதான் அந்த மாதிரி தோணுது. அவன் நான் ஆடுறப்ப இப்படி தாண்டா பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன்னா இப்ப இப்படி பண்றீங்கிற மாதிரி அதை மொத்தமா மாத்தினா மாதிரி தான் எனக்கு இருந்தது சீரியஸா. இல்ல ஐ மீன் லைக் அது ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனா வந்து ஐ திங்க் he has taken lot of thing from Pep. I mean like ஏன்னா பெப் சிட்டிக்கு வந்த அப்புறம் he spent like 200 million on defenders. No one else would have spent that much cost on defender. In fact Pep-ஓட entire repertoire எடுத்து பார்த்தோம்னா அவன் டிஃபெண்டர் மேல தான் இன்னும் காசு செலவு பண்ணிருப்பான் more than attack. So அந்த ஒரு I think he has taken that page out of the Pep's book. And I mean like kudos to Arteta. Whatever he has done, at least one thing. See last time வந்து நம்ம last time top 8 ல finish பண்ணோம். We finished 8th. But one thing which we are doing was we were getting our defensive unit right. We weren't leaking goals just in the அந்த ஒரு one small thing that saved Arteta's position actually. நம்ம வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சது வந்து டிஃபென்ஸ்ல தான் காமிச்சோம், not in terms of creating attack or anything. So அதுதான் வந்து that ஒரு small change வந்து that kind of trigger. See once he had the base ready, அதுக்கப்புறம் fluidity will start coming. அந்த பேஸ் வந்து அவன் ஸ்ட்ராங் பண்றதுக்கு really kudos to him. That's a very good point. So base first எது first ஏரியாவோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணா. இப்போ உங்க கியூ அரவிந்த் நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ் போறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரே ஒரு கொஸ்டின். ஐ திங்க் we might have even discussed this before. நம்ம வந்து இது ஒரு எமரியோட அந்த ஸ்டிண்ட் 22 ரன் ஸ்டிண்ட் இருந்ததுல, அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவான ஸ்டிண்ட் தான். நியூ மேனேஜர் பவுன்ஸ் நம்ம என்ன சொன்னாலுமே அது வந்து ஒரு நம்மளுக்கு ஹோப் கொடுத்த ஒரு ஸ்டிண்ட். எல்லாமே கண்டினியூஸா வின் பண்ணிட்டே இருந்தோம். we were not dropping points. That was the most important thing 22 கேம்ஸ்ல. இப்போ இருக்கிறதுக்கும் அப்ப இருக்கிறதுக்கும் மெத்தட் ஆர் ஒரு ஸ்ட்ரக்சர் தவிர்த்து வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது அப்பா? லைக் வாட் எவர் வி வர் டூயிங், இல்ல அந்த மெத்தட் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்ததுதான் இஸ் இட் மேக்கிங் அஸ் லைக் மோர் கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் திஸ் டீம் கேன் டூ ஃபர்தர்? ஒரு ஃபால்ஸ் ஹோப் இல்லாம. I'll take a first pass on this and then I'll like to hear what Arvind says. அந்த எமரி டைம்ல வந்து இல்ல என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்து there was no formation இல்ல, first player like lineup, first team lineup இல்ல. every tactics வந்து நம்ம every other game different-ஆ இருந்தது. ஓகேவா? அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிவியேஷன் தான் நம்ம அது வின் பண்ணது. 22 கேம்ஸ் பாயிண்ட்ஸ் ட்ராப் வின் பண்ண கிடையாது, 22 இது ட்ராப் பண்ணாம இருக்கிறது. பட் இப்ப நீ பாக்குற ரன் பார்த்தேன்னு வச்சுப்பேன், நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு செட்டப்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. இந்த நம்ம எப்படி விளையாட போறோம், சாக்காவோட ரோல் என்ன, ஓடேகார்டோட ரோல் என்ன, இஎஸ்ஆர் வந்து சப்ஸ்டியூட் ஆனா என்ன பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு கிளீனா தெரியும். வித் வேரியேஷன்ஸ் ஹியர் அண்ட் தேர். That is very different from what happened with Emery on the 22 game run. அது வந்து என்ன சொல்றது, அந்த சொல்லுவாங்க பாத்தியா, ஸ்வாஷ் பக்லிங்னு ஒரு வேர்டு இருக்கு. என்ன பிளான்னு இல்லாம வந்து நம்ம வந்து அந்த டயத்துக்கு அந்த இதுதான் பெஸ்ட் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். இதுல கொஞ்சம் லாங் டேர்ம் விஷன் இருக்கு. இந்த இதுல கொஞ்சம் இந்த என்னதான் வந்து யங் பிளேயர்ஸா இருந்தாலும், என்னதான் கொஞ்சம் இதுவா இருந்தாலும், பட் என்ன சொல்ல, ஒருத்தருக்கு இதுதான் உன்னோட ரோல். நீ இப்ப வந்து இல்ல, நீ அந்த இப்ப இந்த கேம்லயே வந்து இல்ல, ஒருத்தரோட ரோல் வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து இல்ல ஒரு ஸ்டேஜ்ல பெப்பே வந்த உடனே நான் வந்து இதான் நோட்டீஸ் பண்ணேன் சப்ஸ்டியூட்ல. ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பான் அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல. ஓகேவா? திடீர்னு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான், கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவான். ஓகேவா? அதனால என்ன, அந்த வந்து ஏன் அந்த பால் வந்து ஒரு ரீஜன் போனதுக்கு அப்புறம், இது வந்து பெப்போட இது, அந்த பெப்போட இன்ஃபுளுன்ஸ் தான் அது. ஓகேவா? அந்த ஒரு ரீஜன், அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தியா, ஃபுல் ஸ்பிரிண்ட் பண்ணுவான் ப்ரெஷர் பண்ணறதுக்கு. அந்த பால் அந்த ரீஜன் விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க ஹைலைட்ஸ்ல பாரு அப்படியே ஸ்டாப் பண்ணுவான். வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 செகண்ட்குள்ள. அதனால வந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தருக்கு ஒரு ரோல் வந்து என்ன பண்ணணும், அதேதான் மார்டினெல்லியும் பண்ணுவான். மார்டினெல்லி வந்து இல்ல, ஒரு கேடி வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் இருக்கான்னு பின்னாடி அப்படியே ஸ்பிரிண்ட் பண்ணி ஓடி வருவான். covering for everybody. அது என்ன சொல்றதுன்னா, ஒருத்தர் ரோல் வந்து அப்படி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கான், என்ன ட்ரிகர் இது அப்படின்ற. இப்ப நம்ம வந்து செட்ரிக் சொல்லுவோம் பாத்தியா, செட்ரிக் இந்த பால் போனோடனே லெஸ்டர் பிரஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க பாரு. அதே மாதிரி ரோல ஒருத்தர் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கான், எங்க நீ இது பண்ணணும், என்ன நீ பேட்டர்ன் பார்த்தேன்னா நீ வந்து இது பண்ணணும் அப்படின்னு. அது வந்து நம்ம முன்னாடி நான் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த குரூவ் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து அது நீ வந்து நீ பண்ண அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஆட்டோமேட்டிக்கா அது செகண்ட் பண்றது பேசிக்கலி பில்டிங் எவரிதிங் டவுன் டு தி பேசிக்ஸ். அதுதான் இந்த டிஃபரன்ஸ். அதுதான் இதுக்கும் அந்த ப்ரீவியஸ்
ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் நம்ம வந்து நம்மளால ஒண்ணுமே பேட்டர்ன் கூட சொல்ல முடியாது அந்த 22 கேம்ஸ்ல எமரியோட ஹோல் இதுலயே. பட் இதுல நம்ம வந்து கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் மேக் பண்றதுக்கு. அது ஏன் இந்த கொஸ்டின் மெயினா கேட்டேன்னா வந்து லைக் இது ஒரு வின்னிங் ரன், அதுவும் ஒரு வின்னிங் ரன். ஸோ அது எப்படி இதுவாது மாதிரி தான். Arvind, do you have anything like different or anything else to add on to that? Nothing to add on to that. It's completely different. And upper the winning run வந்து it was across different competitions, so that had its own up plus and minus. இப்ப இருக்கிற winning run backs against the wall, much different situation, so this counts differently. So but the fact that we're winning, creating chances and winning convincingly and not just scraping through, that gives me hope. Winning convincingly, that's a very good point. Yes. So டாக்டிக்கலா ஏதாவது வச்சிருக்கியாரா இந்த மேட்சுக்கு? டாக்டிக்கலா நம்ம ஈவென்ட் பண்ணோம் ஏதாவது சொல்றதுக்கு? நம்ம எங்க இந்த பாசிங் லைன்ஸை பிளாக் பண்றது தவிர்த்து நம்ம ஏதாச்சும் டிஃபரெண்டா பண்ணுவோம். நம்ம 4-1-4-1 தான் ஸ்டார்ட் பண்ணோம்ல. ஸ்டார்ட் பண்றப்ப பார்ட்டி கிட்டத்தட்ட வந்து ஜாக்கா ரொம்ப ஃபார்வர்ட் போயிட்டு இருந்தா. ஜாக்கா, ஓடகார்ட், லாக்கா சைடு 3 பேர் கிட்டத்தட்ட ஒரே லைன் இருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல. டேய் என்னடா பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கீங்க ஆரம்பத்துல இருந்து. அந்த ஜாக்கா ட்ரிபிள் பண்ணி போறதா டேய் அப்படியே வந்து நம்ம அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஃப்ரண்ட்ல போற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து FIFA விளையாடும் போது அந்த 90th மினிட்ல அப்படியே கதறி போய் உட்கார்ந்து முடியல பேச முடியல. ஆமா அந்த மாதிரி ஓடினான் ஜாக்கா. டேய் தயவு செய்து பால் குடுறான் அவனுக்கு. அதாவது ஒரு மேப் இருந்தது பாத்தியா, ஒரு பொசிஷனல் பொசிஷனல் மேப் ஒன்னு இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா the farthest two players were 34 and 35, which were Martinelli and Xhaka. Yes, true. Yes. அங்கதான் இது பண்ணோம். நம்ம ரைட் as விட்டுட்டோம். ரைட் தான் சொன்ன மாதிரி அவங்க அட்டாக் பண்ணாங்க. பட் நம்மளோட இது எல்லாமே அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு நம்மளுக்கு லைக் we said, we keep saying நம்மளுக்கு என்ன பண்ணணும், ரோல் என்ன, நம்ம எந்த பாயிண்ட்ல கேமை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ங்கிறது கிளீனா தெரிஞ்சுது. அதுல நம்ம வந்து மொத்தமா சொன்னோம்னா 70 மினிட்ஸ் நம்ம டாமினேட் பண்ணிருப்போம், 20 மினிட்ஸ் அவங்களுக்கு விட்டுருப்போம். அவ்வளவுதான் மேக்ஸிமம் விட்டுருப்போம்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த மாதிரி தான் போச்சு கேம். சோ எஸ், டாக்டிக்கலி ரொம்ப ஜாஸ்தியா இல்லைனா ரொம்ப சிம்பிளா தான் வின் பண்ண மாதிரி இருந்தது. டாக்டிக்கலி நம்ம அந்த கரெக்டா பார்ட்டி என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு நம்ம மொத்தமா ஓடகார் மூலியமா அட்டாக் பண்ணிருந்தோம். சோ நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். பிளேயர் ரேட்டிங்ஸ் நம்ம அப்படியே அவங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் வித் டிஃபென்ஸ். எஸ், சோ டிஃபென்ஸ் ராம்ஸ்டேல் துண்டு ஒரு தடவை தான் கீழே விழுங்குற மாதிரி இந்த மேட்ச்ல வந்து அசால்ட் காமிஸ்டா வந்து அந்த ஒரு சேவ் அவனுக்கு லெஸ்டர்னாலே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வந்து பயங்கரமா ஃபார்ம் அந்த செம்ம சேவ். அது அந்த இதுல பாயிண்ட் பிளாங்க் சரியான சேவ். ரன்பீர் சிங் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஜிசன் மை பேண்ட்ஸ் ஆயிட்டான் அது ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் பிரெண்டன் ராஜர்ஸ் பாத்தியா? பிரெண்டன் ராஜர்ஸ் கூல் இஸ் திஸ் சென்னை மாதிரி தான். டிஸ்ட்ரிபியூஷனும் பக்காவா இருந்தது. ராம்ஸ்டேல் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. அவனோட அந்த கிராஸ் கண்ட்ரோல் பாஸ் வேற லெவல்ல இருக்கு. 2 வாட்டி பாஸ் பண்ணுவான். அது ஃப்ரம் அவனோட பொசிஷன்ல இருந்து அந்த மிட்டுக்கு வருது பாத்தியா, எந்த ஒரு பிளேயர் நடுவுல இல்லாம அந்த பாஸ்ல சான்ஸ் இடில்சன் மாதிரி இருக்கு அவனோட பாசிங். இது அது ஸ்பாட் பண்றான் கன்விக்ஷனோட. அவன் வந்து பேக் பண்ணி அவன் அந்த பாஸ் வந்து ஸ்பாட் பண்ணி அடிக்கிறான். சாரி நீ சொல்லு. அதுக்கு முன்னாடிதான் இந்த கேம் பார்த்தேன், யுனைடெட் ஸ்பர்ஸ் கேம் பார்த்தேன். டிகேயோட வந்து பாஸ் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாஸ் கூட வந்து அவன் பிளேயர்ல வந்து விடாது. டேய் எங்கடா நீ பாஸ் பண்ற? போன வருஷம் லேடாவா பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சீரியஸா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. 2 பேரும் செம்ம ஷார்ட் ஸ்டாப்பர்ஸ். பட் இந்த பிளேயிங் ஆஃப் பேக் வராது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சுத்தமா ரொம்ப குறைவா. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ராம்ஸ்டேல் என்னடா 7 8 He didn't have much to do actually. Yeah, he didn't have much to do. Hey, அந்த ஒரு சேவ் அந்த ஒரு உள்ள போயிருந்து that save is worth 2 points. Yes, அதுக்கு தான் வந்து 8 அதுதான் 8 கொடுக்கிறோம். ப்ளஸ் அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம 8 கொடுத்தோம். கேடி திருப்பி நம்மளுக்கு அது ஒரே விஷயம் தான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவனோட கேம் வந்து மாறிடுச்சு. லைக் வாஸ் திஸ் another situation of like டோமியாஸோட ஆப்சென்ஸ் அண்ட் நம்ம வந்து 4-3-3 ஆடுறதுனால அவனுக்கு வந்து அதனால அவனோட கேம் திருப்பி ஸ்லோவான மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு அதுதான் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி. அது do you think that like the same thing that last week we discussed this? He plays an inverted left back now. Because Shaka is so high up front, if KT cannot just forget everything and go join the attack. He has to stay grounded. He has to stay at the back, be ready to thwart any transitions that happen. And that skill takes time
to start developing. Partey, for all he did at Atletico Madrid, வந்து first இங்க வந்தப்போ he found it really difficult to do the exact same thing. KD is just 24, so and he's a really good player, so that part of the game will come as time goes. He's the thing is, he's doing a clean job. He's doing his task. The fact that he was our most creative player last year is an aberration. Should not have happened. But அந்த பார் வச்சு இப்ப நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். True. அவனோட அவன் என்ன பண்ணணுமோ நம்ம அந்த ஒரு ரோல்ல அவனை வச்சு இப்பதான் பாக்குறோம். Actually what suits the system. இல்லடா, நேத்து டிஃபென்சிவ்லி வாஸ் சாலிட். ஐ மீன் லைக் அந்த ஒரு பிளாக் ஒன் பண்ணுவான் பாத்தியா, அவன் வந்து he had that awareness to come back and support the center back. That was amazing. அந்த கோல் கண்டிப்பா ஷோர் ஷாட் எடுறா, சேவ் அது. ஆமா ஷூர். இவன் கேடி 8 ரா, சரியான பெர்ஃபார்மன்ஸ். I think he also had the highest number of dribbles in the game. He was solid. நீங்க ரெண்டு பேரும் 8 நீங்க ரெண்டு பேரும் 8 எனக்கு I think 7. He did the right things. So அதுக்கு மேல எனக்கு வந்து குடுக்கிறது meets expectations are and manager மாதிரி meets expectations அப்படினா 7 இல்ல I think to support to Arun's point, I think couple of times he was out of position. அவங்க players வந்து they were already there and he wasn't there in that correct right position. So yeah, 7 would be a right thing. Yeah, நீ மாத்திரையா ரோகி? இல்ல 8 தானா? இல்ல நான் 7 போடுறேன். 7 போடுறியா? ஓகே குட். கேப்ரியல் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேம் வந்து நம்ம நோட்டீஸ், அந்த எப்ப ஃப்ரண்ட்ல புஷ் பண்றானோ அந்த ஹாஃப் வே லைன் வரைக்கும் அவன் புஷ் பண்றது, அது இட் ஸ்டாப்ஸ் a lot of things. அண்ட் அவன் வந்து புஷ் பண்றப்ப அவன் எவ்வளவு கான்ஃபிடன்ஸோட பண்றான்னா அந்த டெஃபினட்டா வந்து அவன் பிளேயர் வந்து அட்டாக் பண்ண மாட்டான். ஒரு பால் அந்த சைட்ல இருந்து போக மாட்டேங்குது. அது வந்து இட்ஸ் வெரி பிக் குவாலிட்டி தட் இஸ் டெவலப்பிங். ஒரு மாதிரி இம்போசிங் டிஃபெண்டர், நம்ம பிசிக்கலி இம்போசிங் டிஃபெண்டர் நம்ம வந்து யாரு வேணும் கேட்குமோ அது பக்காவா பண்ணும். என்ன இந்த மேட்ச்ல ஒரு கோல் போடுவான்னு ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன், பட் கோல் போடல. பட் மத்தபடி எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க Gabriel. I think he was like an 8 on 10 performance. Gabriel, what do you guys say? Yeah, he was 8. I want to give him a 7. I think 7 would be better. Yeah. White deserves an 8 more than Gabriel. Yeah. Oh yes, okay. நீ அப்படி சொன்னேனா okay, I will agree to that. Okay. I think White, to me both of them had 8. White definitely and the interception and இதெல்லாம் வந்து வேற லெவல். அது தடிக்கி விட்டானே பெட். அதுதான் பண்றான். That is not the first time he's doing that. Shetosiri, yes, I love that. No, mature இது பாத்தீங்கன்னா actually KT இதுல ரிவ்யூ போது நினைச்சேன், கேடியோட என்ன அந்த டெலிபரேட் ஃபவுல்ஸ் எல்லாம் பார்த்தனாலே இன்டெலிஜென்ட் ஃபவுல்ஸ் எல்லாம் அந்த மறந்து போயிட்டாங்க. வந்து கேடிக்கு வந்து 8 கொடுக்கணும்னு நினைச்சேன். அவரோட அந்த செம்ம இன்டெலிஜென்ட் அந்த கேம் டாக்டிக்கல் ஃபவுல்ஸ் அதெல்லாம். Yes. And his game management at the end, that is also excellent. அந்த சண்டே கூடுவானே ஒருத்தர், அப்போ வந்து அந்த வாட்ஃபோர்ட் பிளேயர் அவன்ட்ட பந்து தான் கொடுத்திருப்பான், போட்ட மாதிரி படுத்தலாம். இதெல்லாம் ரொம்ப டூ மச்ங்க. அவனுக்கு அதுதான் வந்து லைக் அவன் என்ன பண்றானோ அது கரெக்டா, லைக் தட்ஸ் வெரி ட்ரூ. அந்த சினிக்கல் ஃபவுல்னு சொல்லுவாங்க, அதை பண்ணாம கரெக்டா வந்து இந்த ஃபவுலா பண்றான், டாக்டிக்கல் ஃபவுல் பண்றான். இட்ஸ் வெரி ட்ரூ. யூ நாட் கோயிங் டு கெட் பீனலைஸ்ட். உனக்கு கார்டு எதுவும் கிடைக்காது. மேக்ஸிமம் ஒரு ஃப்ரீ கிக் நான் த்ரெட்னிங் பொசிஷன்ல இருந்து வரும் அந்த பாயிண்ட்ல. It's very good. So இப்ப நீ கேப்ரியல் அரவிந்த் என்ன சொல்ற? 7. Yes. நான் 7 நீ 7 ரோகி? நான் 7 Ben White 8. Yes. Yeah, 8 Definitely 8. சரியான பெர்ஃபார்மன்ஸ். சில பாசஸ்லாம் நீ பார்த்தேன்னு வெச்சுக்கோங்க, சரியான பாசஸ். அந்த வேற லெவல் லாங் பால்ஸ்லாம் சூப்பரா போச்சு. அவனுக்கு அது another player who has understood his role in the team perfectly and definitely வந்து அவனுக்கு வந்து அவன் பண்ற game by game improvement பார்த்தாலே like he's going to be a very big player. clean-ஆ தெரியுது. like அவனுக்கு there are aspects of his game that he needs to improve, but like whatever we are seeing now from what we saw in the first game, day and night, definitely நம்ம பிரென்ஃபோர்ட் கேமோட பார்த்ததுக்கு அப்புறம். செட்ரிக் குவைட் கேம், அவன் சைட்ல தான் அட்டாக் வந்தது, பட் அவன் சைட்ல அட்டாக் வந்தாலுமே அவன் வந்து பென் வைட் அவனை கவர் பண்ணினா. ரொம்ப மோசமா எதுவுமே நடக்கல. Dude, he turned the game around. ஓகேவா, மிசரபிளா இருந்தது. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, பிகாஸ் லைக் அவனை வந்து 1-on-2 வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க, பிளஸ் லூஸ் பாசஸ் அப்பப்போ கொஞ்சம் இருந்தது. Partey came to his help. அதுக்கப்புறம் Ben White came to his help. Saka track back பண்ணிருந்தான். So I think என்ன சொல்றது, I can't bring him average game சொல்ல மாட்டேன், because he showed character. I'll probably give him a 6. என்னடா 6 தான் நீ வந்து அவனுக்கு ஆவரேஜ் கேம் சொல்லலாம். 6 தான் ஆவரேஜ் மேட்ச்ங்க. இல்லடா 5 ஆவரேஜ்டா.
இல்ல நான் இட்ஸ் a clean sheet. He did his job. அவ வந்து இனிஷியலா அவனை பாப் அவுட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் he recovered and he did well. I will give him a 7 definitely. அவரோட எஃபோர்ட்டுக்காக நான் 7 கொடுக்கிறேன். அப்படியா? Yeah, it's true. He showed a lot of character. That's definitely. He showed a lot of character. அதே பேபேன்னு முழிக்காம வந்து இப்ப பெலரின் எல்லாம் பாத்தேன்னு வச்சுக்கோங்க, பேபேன்னு முடிச்சு உட்காந்துருவான். இத நீதான் சொல்றியா? பெலரின் கண்ணி எனக்கு பிடிக்கும். ஆனாலும் அப்போ என்ன சொல்றது, நம்ம வந்து என்ன சொல்றதுடா, ஃபியூஷரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ஃபேக்ட்ஸ் தான் நம்ம பேசுவோம். No, it's very true. ESPN-ஓட பெட்டரா இருக்கும். எனக்கு கமெண்ட்ரி எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, செம்ம பயாஸ்டா இருக்கும். அது எரிச்சலா இருக்கும். NBC பயங்கர எரிச்சலா இருக்கும். ஆமா, எல்லா கமெண்ட்ரியுமே அப்படிதான் இருக்கு. NBC worst. ஏன் ரைட் பேனல்ல ஏன் ரைட் உட்கார்லனா கண்டிப்பா நம்மள கழுவிதான் ஊத்துவானுங்க. அது டிஃபால்ட். ஏன் ரைட் உட்கார்ந்தா மூஞ்சிக்கா கொஞ்சம் அமைதியா இருக்குவானுங்க. அதுவும் அவன் டிஃபெண்ட் பண்ணுவான். இல்லாட்டி கன்ஃபர்ம்டு அவன் இருக்கிறப்பவே அவன் கழுவிதானடா ஊத்துனான். அவன் பேர் என்னது, ஹேசல் பேங்கா இல்ல இன்னொருத்தன் யுனைடெடோ செல்சியோ பண்ணிட்டு அவன் இருக்கிறப்ப இது இல்லன்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு என்ன புரியலன்னா, இந்த எக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பெரிய அப்படியே லாடு மாதிரி பேசுறாங்க. எனக்கு அது வந்து எனக்கு சுத்தமாவே எனக்கு வந்து அவங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு புரியல. They may be good players, but they are definitely not good. அதுவும் இந்த கேரி நெவல் இருக்கான் பாத்தியா, மேனேஜர் மாதிரி பேசுவான். டேய் உன்னோட எக்ஸ்கர்ஷன் தான் எங்களுக்கு தெரியுமே, அசிங்கப்பட்டு வந்தான் ஆட்டோக்காரன் அப்படின்னு. எனக்கு என்ன தெரியுமா தோணும், ஒரு சில நேரம் நம்ம சொல்றதுக்கு அவங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம், கமெண்டேட்டருக்கு பண்டிட்டுக்கு என்ன வித்தியாசம். பண்டிட்னா உள்ளுக்குள்ள அனலைஸ் பண்ணணும், இருக்கிறத பார்த்துட்டு சொல்றத நம்மளே சொல்லிட்டு இருக்கோம் வாரம் இருக்கிறது நடக்கிற சொல்றதுக்கு. அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இல்ல. இது நம்ம பண்ணா நமக்கு காசு வராது, ஆனா அவங்க பண்ணா மில்லியன்ஸ்ல வாங்குறாங்க. சொன்னதே வாரம் திருப்பி வர சொல்றானுங்க. என்னடா கேம்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கடா, அத சொல்ல மாட்டானுங்க. சரத்குமார் படத்துல வர மாதிரி பண்டிட்ஜி தான் அவரு. பூஜா கரானா கோடை சமா அது பண்டிகை காலத்துல. எனக்கு செட்ரிக் 7 பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து பெலரின் வரைக்கும் எல்லாம் கம்பேரிசனே போல. செட்ரிக் பழைய செட்ரிக் புது செட்ரிக் அவனை வச்சு கம்பேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் சீசன் அந்த ஆஸ்டன் வில்லா கேம்லயா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல ஒரு மிஸ்டேக் பண்ணுவான், that lead to a counter goal. அதுக்கப்புறம் he had a disaster. Yeah, true. So yeah, from that standpoint he's just leaps and Philip Lahm level performance la. முழுசா பிலிப் லாமா மாறினா சென்ட்ரிக் கை பாருங்க மாதிரி பேசுறா. கியூப் நீ என்ன சொல்ற, நான் பிரஷர் போட்டு மைண்ட மாத்த வச்சிருக்கோமா இல்ல நீ 6ல தான் இருக்கியா? Okay, 7 ரா. Okay. Peer pressure. Yes, he gives the peer pressure. நான்லாம் வந்து go with the flow டா, அந்த மாதிரி ரொம்பலாம் பண்ண மாட்டேன். க்ளீன் ஷீட் வேற, சரி ஓகே. Yes. அதுக்காக தான் ஷாக்கா இது நான் கண்டிப்பா 6 தான். 6 ஷாக்கா. I will not give 7. ஷாக்கா 2-3 ஷாட்ஸ் ஆன் டார்கெட்லாம் வேற எடுத்தான், நல்ல ஷாட்ஸ் வேற. டேய் ஒன்னு அதுதான் ட்ரிபிள் பண்ணி போயிட்டு எங்கயோ அடிச்சானடா. டேய் அது எங்கயோ அடிச்சான் அது. பட் இல்லடா, he did the game, he did the role he was given to. அதுதான் மெயின் அது. But I feel basically he is fish out of water மாதிரி இருக்கா இந்த ரோல்ல. அவனுக்கு வந்து basically doesn't okay da, but he did his role well enough. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா, நீ அவனை வந்து நீ சாண்டி கசோலா மாதிரி இல்ல ராம்ஜே மாதிரி விளையாடுனா அது உன்னோட தப்பு. இது அதே கேடி சிச்சுவேஷன் தான். கேடி is now playing a different role. அதே மாதிரி ஷாக்கா is playing a different role. It's ironically Shaka did what he was not expected to do much better than what he was expected to do. Like defense la he was much more brilliant than offense. That is correct. True. And playing a number 8 நீ வந்து offense la தான் அவருடைய வில்லத்தனத்தை காட்டணும். பட் என்னால முடிஞ்சத காமிக்கிறேன்டா அவ்வளவுதான். இது எவ்வளவு சொல்ற பரவிந்துக்கு? 7 Rogi changing. I will also give him ball அவ்வளவு லூஸ்லாம் பண்ணல வரைக்கும். பண்ணாண்டா, 2 வாட்டி அவனை டர்ன் பண்ணாங்கடா. அவனோட பேஸ் வந்து அவ்வளவு கம்மியா இருந்தது, எனக்கு கடுப்பாயிடுச்சு. அது வந்து அவனுக்கு biggest disadvantage எனக்கு. அதுதான் வந்து இப்படி யோசிச்சு பாருங்க. Like the previous times when that has happened, அவனோட first மொத்தமா நான் பாக்குறேன் 2 வாட்டி தான் பொசிஷன் லூஸ். இல்ல ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன் என்ன. ஆக்சுவலி அவன் மிஸ்டேக் பண்ணா
when he was in the defense அந்த final thirdல அவன் மிஸ்டேக் பண்ணனா ஆப்போனன்ட் ஸ்கோர் பண்ணிடுவான். இப்போ ஆஃபென்ஸ் இருக்கறனால அவன் மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. இது வந்து பின்னாடி இருக்க கவர் பண்றதுக்கு. ஆமா, அதுக்கு தான் கிரெடிட் வந்து இப்போ வந்து ஜாக்காக்கு தான் கொடுக்கணும். ஆமா, கடைசி 2 கேமா yellow கார்டு கூட வாங்காம ஆடிக்கிட்டு இருக்கான் என் தலைவன். yellow card வாங்காம வரதுக்கு உனக்கு ஒரு மெடல் தேவையாடா டேய். if your grave is granite Shaka மெடல் இல்ல பிரீமியர் லீக் கோல்டன் டிராஃபியை கொடுக்கணும். யார பத்தி இன்சிடென்ட்க்கு வந்து இல்ல, நம்ம வந்து ரெட் கார்டு நம்மளுக்குலாம் கண்டிப்பா ரெட் கார்டு வந்திருக்கும். அது என்ன இன்சிடென்ட் மறந்து போச்சு எனக்கு. நம்ம லெஸ்டர் பண்ணதுக்கு வந்து ஹேண்ட்பாலுக்கு வந்திருக்கும். சோயன்கோக்கு வந்திருக்கணும் ஆக்சுவலா. ஆனா வந்து he wasn't the last man அந்த இதுல, அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருந்தான், அதனால அவன் எஸ்கேப் பண்ணான் சோயன்கோ. அதாவது எதுவுமே இல்லடா அவன் வந்து இது பண்ணாலும் பின்னாடி ஒரு டிஃபெண்டர் இருந்தான், அவன் தான் வந்து கிளியர் அவுட் பண்ணான். இஃப் அவன் வந்து இப்ப பேசிக்கா சோயன்கோ தான் லாஸ்ட் மேன் ஹேண்ட்ல பட்டிருந்தா டெஃபினட் ரெட் கார்டு. deliberately causing a goal. Point is like I understand that, but the point is அவன் அந்த கை வச்சதுனாலதான் பின்னாடி இருக்கிறவன் came into the picture. அவன் கை வச்சிருக்கலனா பின்னாடி இருக்கிறவன் would have been immaterial. But anyway yellow வந்தது, பெனல்டி கிடைச்சது, நம்ம பெனல்டில ஸ்கோர் பண்ணோம், ஜெயிச்சிட்டே. பார்ட்டிக்கு 2 கோல் வந்திருக்கும். அவன் குடுக்கறதே பெரிய விஷயம். நான் குடுக்கறத வச்சு சந்தோஷமா இருக்கலாம். அவன் அதேதான், என்னுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்ட்டா வந்திருக்கும். சரி, சுயநலத்துக்காக பேசாம பொதுநலத்தை பார்ப்போம். ஓடகார்ட் எஸ் 9 or 10 9 goalless. Odegaard very good game da, but I think Partey had a better game. Hey, me too. I totally agree with that. ரெண்டு பேரும் நீ என்ன சொல்ற அரவிந்த்? 9 தான். என்னன்னு செம்ம கேம், வேற லெவல். ஆனா அவன் பண்ற எல்லா விஷயமுமே சூப்பரா, எலிகன்ஸா அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிட்டான் எல்லாத்தையும். அந்த சாக்காக்கு ரைட்ல ஒரு பாஸ் பண்ணுவான்ல, அந்த பாஸ் வந்து வேற லெவல்ரா. அது நான் யோசிக்கவே இல்ல அத பண்ணுவான்னு. ஆமா, நானும் அது எதிர்பார்க்கவே இல்ல. பொதுவா வந்து அந்த மாதிரியான ஒரு இது எங்க டிங் பண்ணுவேன்னா he should be like அந்த he should take more shots. அப்புறம் பாஸ் பண்ணாம வந்து 2-3 இடத்துல வந்து he should have taken a shot. அவன் வந்து லே ஆஃப் பண்ணுவான் பால். அதுக்கு அவன் வந்து டிபிக்கலான வெங்கர் பிளேயர். ஆனா வந்து அடடகடாரா. that's good. இப்ப டிபிக்கல் ஆர்டேட்டா பிளேயரா மாதிரி ஆச்சு நமக்கு வெங்கர். அது பழைய காலம். அது அதான் நியூ நம்பர் 10 நம்பர் 8 கம்பைன் பண்ணி ஆடுறான்டா அவன். ஆமா அந்த மாடர்ன் நம்பர் 10 மாடர்ன் கிரியேட்டர். இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடாது. this is what we wanted Ozil to do. ஆமா. yes, Partey 9 again from my side. Partey 9 சரியான வேற லெவல் கேம், வேற லெவல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற யாருமே இந்த மாதிரி வாங்கக்கூடாது. சோ அவன் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் இப்பயே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. Yes, வேற டிஃபரெண்ட். நம்ம எந்த பார்ட்டி நம்ம எவ்ரி கேம், அதான் இவனும் பென் வைட் மாதிரி எவ்ரி கேம் வந்து ஒரு the dimensions of his game are increasing and ஒரு இம்ப்ரூவ் ஆயிட்டே வரான், which is very evident to see, which is very good. Martinelli, yes, 8 he had a good game. 8 அளவுக்கு ஆனானா he kept things correct. அவன் வந்து ஒரு சில அட்டெம்ப்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணான். இல்ல I'm just giving 8 for an assist. அவ்வளவுதான். Oh, okay. நான் 7, I think I would say 7. I agree. 7 தான்டா. கரெக்ட்டா பண்ணினான், பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே கரெக்ட்டா பண்ணினான். They was like I would have given him an 8 if he finished the game, but எனக்கு வந்து if he had scored a goal I would have given him an 8 for sure. No, why I gave him an 8 is just not only for the assist but for the defensive work he's doing. Definitely work rate, summer work rate. 2-3 times அவன் வந்து நம்மள சேவ் பண்ணான். அதுக்காக தான் நான் அவனுக்கு 8 கொடுத்தேன். அதுதான் சொல்லிருந்தேன்டா, அந்த ட்ரைனிங் பிட்ச்ல பண்ணிருக்காங்க பாரு, இந்த பால் இந்த இடத்துல இவன் இங்க இருந்தானா நீ பின்னாடி ஓடணும் அப்படின்னு வந்து ஆர்டேட்டா பிளான் பண்ணிருக்காங்க பாரு. அது சேம் திங் வித் பார்ட்டி டூ. அவன் எப்படி அந்த ஏரியாவை ஸ்வீப் பண்றாங்க, அது வந்து லைக் அவனுக்கு கிளீனா தெரியுது அவன் என்ன பண்ணணும்ங்கிறது. அவன் எந்த மூவ்மெண்ட் பண்ணணும், எங்க அவன் டிங்க் பண்ணணும், எங்க ஷோல்டர் டிராப் பண்ணணும், எல்லாமே அவனுக்கு கிளீனா தெரியுது. சில மூவ்ஸ் எல்லாம் பார்ட்டி பண்றதெல்லாம் வந்து என்னடா டைம் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். சீரியஸா அந்த அவன் பாடி அவ்வளவு அழகா யூஸ் பண்ணுவான், சூப்பரா யூஸ் பண்ணுவான். சான்ஸ் இல்ல. பாக்குறதுக்கு என்னமோ பயங்கர பாடி பில்டரா இருக்கும், ஆனா அவன் ஆடுறது என்னமோ ரொம்ப அப்படியே ஸ்மூத்தா ஆடுறான். சீரியஸா ஸ்மூத்தா இருக்கும். Like I said, goal அடிச்சான் finally. And he sometimes dropped to the kickoff line to link up play.
அதெல்லாம் நான் வந்து I think he set the bar for a number 9 that we'll be scouting for in the off season. True. நீ வந்து ஒரு நம்பர் 9 எல்லாம் இருக்க தவிர நீ வந்து Swiss Army knife வந்து இறங்கணும். True. I won't be surprised Nuno Tavares number 9 அடுத்த ஒரு சீசன் போட்டுட்டு அந்த டேமி ஏப்ரஹாமோட ஃபேஸ் கட்டும் பாடி கட்டும் இருக்கு. Nuno Abraham, yes. ஆமா Nuno Abrahamனு மாத்தி வச்சுக்கலாம். என்ன 8 Lacazette. Yes. 8. Work rate terrific. Okay, Q8 Lacazette. Yeah, 8. Saka 7. Average game தான் சாக்கா. Yes. ஒரு சில இடத்துல டிஸ்போசல் ஆனா, நிறைய தடவை டிஸ்போசல் ஆனா, நிறைய தடவை ஒரே விஷயத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணான். ஒரு ஷாட் எடுத்திருக்கலாம், அது சாக்காக்குமே லே ஆஃப் பண்ணான் பால. ஏன்டா பண்றேன்னு எனக்கு எதிரா அவனுக்கு போய் குடுக்குறியாடா பால், அதுவும் ஆமா வேகத்துல போச்சு பால், அவன் கால்குள்ள போக முடியல அங்க இருந்து. 7 ஆவரேஜ் கேம். The thing is like அவனோட ஆவரேஜ் கேமே he influences things so much that it's like ஒரு பயங்கரமான விஷயம் இது. ஆர்டெட்டா ஓஹோ சப்ஸ் இல்லையா ஃபர்ஸ்ட்? ஆமா லெஸ் சப்ஸ். எஸ் சப்ஸ் என்னடா 3 பேர் ESR பெப்பே டி 3 பேர் தானே. பெப்பே and Eddie didn't have long playing time, so ஆமா. சோ எதுமே அவங்களுக்கு எதுமே வந்து இது இல்ல, இது வந்து not long enough தான் போகணும். இது not on long enough to rate. ESR probably 6. ஆமா ESR வந்து லைக் ஒரு சில டிரைவ் பண்ணான் ஃப்ரண்ட்ல, பட் மத்தபடி அவன் எதுவுமே வந்து எதை பண்ண கூடாதோ அத பண்ணாங்க. ஆமா தட்ஸ் ட்ரூ. அவன் ஈஸியா டிஸ்போஸ் பண்ணாங்க. தட்ஸ் வெரி ட்ரூ. 6 I think ESR. You guys agree? 6 is ideal. Okay, இப்போ வருவோம் ஃபேன்ஸ் 10. எனக்கு வந்து நம்ம அது குட்டே ஆகணும். வேற level. ஆமா ஃபேன்ஸ் அட்மாஸ்பியர் சான்ஸே இல்ல. ஆர்டெட்டா 10. 9 or 10. 10 சொல்ல மாட்டேன். 9. It's a home game, you expect. Too harsh. இல்ல 9 ஏன் நான் சொல்றேன்னா he took a lot of time to sub. எனக்கு அதுதான் வந்து ஏன்னா சாக்கா was clearly running out of gas. He should have removed Saka. Correct. Actually வந்து he should have earlier. like அந்த லிவர்பூல் கேம் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கலாம். ஆமா கொஞ்சம் ஜேடட் இருந்திருப்பாங்களாம். இல்லாம I will get 2 goal lead. இருந்துட்டு போடும்டா. சாக்கா வந்தா திருப்பி ஆடணும்ல. அவன் ஆடாத ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு பொக்கிஷன்டா. ஆமா நீ என்ன சொல்ற? 10 10. ஓகே. சோ இதுதான் எங்களோட பிளேயர் ரேட்டிங்ஸ். ஆஃப் கோர்ஸ் இதுதான் எங்களோட ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ். நான் சொன்ன மாதிரி பார்ட்டி தான் மேன் ஆஃப் தி மேட்ச். ஃபேண்டாஸ்டிக் கேம். சோ இந்த ரெக்கார்டிங் இப்ப முடிய போகுது. நம்ம அடுத்தது அனுப்புறேன். we'll just preview the Liverpool game kind of quickly. Okay. ஓகே. சோ நம்ம இது இப்போ லெஸ்டர் கேமோட ரிவ்யூ பண்ணி முடிச்சோம் இல்லையா? எஸ், லெஸ்டர் கேமோட ரிவ்யூ பண்ணி முடிச்சோம். பிளேயர் ரேட்டிங்ஸ்லாம் போட்டு முடிச்சோம். பார்ட்டி தான் மேன் ஆஃப் தி மேட்ச் முன்னாடி சொன்ன மாதிரி. நீங்க உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க, டெஃபினட்டா சொல்லுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க கேம் பத்தின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம அடுத்து லிவர்பூல். முன்னாடி சொன்ன மாதிரி வெட்னஸ்டே இன்னைக்கு வந்து ஒரு மேட்ச் நடக்குது மிட் வீக்ல. ஒரு வெரி ஏத்துற மாதிரியான ஒரு மேட்ச். ஏன்னா வந்து I would have rather preferred the Villa game midweek and Liverpool game over the weekend, but இப்படி மாறிடுச்சு. ஸோ டெஸ்ட்ல அதுல வந்து அந்த கேமோட ப்ரிவ்யூ தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கேம் வந்து இந்த ரன்ல டெஃபினட்டா நம்ம வந்து 5 wins போயிட்டு இருக்கோம். பாசிட்டிவிட்டி எல்லாமே இருக்கு, எல்லாமே சந்தோஷமா இருக்கும். நம்ம டாப் 4 நம்ம குதிச்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு கேம்ல தோத்தா அது வந்து தோக்குறோமோ டிரா பண்றோமோ பாயிண்ட்ஸ் டிரா பண்றோமோ வாட் எவர் இட் இஸ், இது வந்து இஸ் இட் டூ மச் ஆஃப் அன் இம்பாக்ட் இன் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓகே நம்மளுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் தேவையோ as well as like the preparation for the Villa game, இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமா? And would it be justified to go into a meltdown if we do lose this game, if we don't get the result that we are supposed to get? யார் வேணா இந்த questions-க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். I don't think any defeat is worth going into a meltdown, especially after having seen what Arteta can do, what this team can do. எந்த கேம்ல தோத்தாலுமே it should never be like the Burnley gameல வந்து after a 0-0 we were booed out of the stadium at the end of the game. Like I understand the frustration of the missed chances, but the booing stopped after that. அதுக்கப்புறம் we just turned over a new page. அந்த மாதிரி தான் இருக்கணும். That's my opinion. Anything to add on? இப்போ நம்ம இது வந்து இப்போ நம்ம தோக்குறோமோ என்ன ரிசல்ட் வருதோ இது வந்து வில்லா கேம் ப்ரெப்பை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? Like in terms of for the players or for the manager? I hope it doesn't affect. I mean, like it's still a young team, right? நம்மளது வந்து youngest squad in the Premier League. இந்த மாதிரி நம்ம game maturity வேணும். It depends on what we plan for the game and how we execute it.
ஓகேவா? ஏன்னா we are like என்ன சொல்றது, நம்ம வந்து டிசம்பர் நம்ம ஜனவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லணும், ஜனவரி ஃபார்முக்கு அப்புறம் எவ்ரி கேம் இஸ் லைக் த ஃபைனல். ஓகேவா? அது வந்து ஸ்லைட் கரெக்ஷன். நம்ம எவ்ரி கேம் வந்து ஃபைனல் தான், நம்ம எவ்ரி கேம் வின் பண்ணோம். தட்ஸ் நாட் ட்ரூ. ஐடியலி அதுதான் வின் பண்ணோம். சில டைம் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, we have to conserve energy, கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும். எஸ்பெஷலி வந்து என்ன சொல்றது, என்ன நினைக்கிறேன், I think Salah injured நினைக்கிறேன் நம்ம கேமுக்கு. அது நம்ம சொல்ல முடியாது. Maybe he'll be back. I mean, like there may be chances of him coming back. அவன் இல்லனாலுமே they are pretty strong. இல்லனாலுமே it's like, see, it's rather to be a Toyota Camry going with a BMW M8. அது மாதிரி தான் இருக்க போகுது. So I don't mind being a Toyota Camry. நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணலாம். அது வரது வராதது நம்ம கிட்ட இல்ல, அவ்வளவுதான். இந்த போன வாரம் தான் ப்ரோ ஃபாஸ்ட் 9 பார்த்தேன் HBO Maxல. அதுல வின் டீசல் சொல்லுவாப்ல, it's not about the car, it's about the driver அப்படின்ட்டு. நீங்களா இது இங்கிலீஷ்ல, நாளா தமிழ்ல உட்காந்து பாப்பேன். அதுதான் இன்னும் ஜாலியா இருக்கும். எஸ், சோ இப்போ சாலா ஆடல டெஃபினட்டா, பட் ஆனா they have enough people to like cause issues for us. I think முக்கியமா அந்த திருட்டு கம்யூனிட்டி ஜிகா இருக்கான், டியோகோ ஜோட்டா இருக்கான், எங்க இருக்கான், மானே தான் வந்து இது பண்ணுவான். மானே அடியாடுறா. மானே வந்து ஆர்சனலுக்கு எப்பவுமே வந்து பயங்கரமா ஆடுவானே, குடிக்கவே பிடிக்காது. ஆமா, இப்போ வந்து மானே வந்து ஆர்சனல் வரணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் நான் முன்னாடி. நான் இருக்கேன், எல்லாருமே ஆசைப்பட்டாங்க மானே ஆர்சனல் வரணும்ட்டு. ஆமா, அப்படியே இது எனக்கு அதனால அந்த கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஜோட்டா தான் எங்கேயாவது திருட்டுத்தனமா எங்க இருந்தோ வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க. எனக்கு வந்து லூயிஸ் டியாஸும் ஜோட்டா தான் இட்ஸ் கோனா பி வெரி வெரி க்ரூஷியல். எனக்கு இவன் சாலா நினைக்கிறேன். கண்டிப்பா அவன் தான் கொஞ்சம் ட்ரபிள் கொடுப்பான்னு நினைக்கிறேன். மெயினா வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்ம அந்த அவே கேம் மாதிரி இது பண்ணிடக்கூடாது. நம்மளே வந்து என்ன சொல்றது, நம்மள தாக்கிக்க கூடாது. சிட்டி கூட எப்படி ஆடணுமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி, பாசிட்டிவ் நோட்ல. பிளஸ் வந்து நீ வந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு, போன கேம் நம்ம அவங்க கூட ஆடும் போது, நம்மளோட இந்த கப் சொல்லல, நான் பிரீமியர் லீக் சொல்றேன், அவங்க கூட அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம விளையாடி இருந்தோம் அந்த ஓப்பூல்ல போய். அதெல்லாம் நம்ம அதுதான் நம்ம மெயினா திட்டிருந்தோம். அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு எதுக்கிட்ட ஆடுற நீ? இப்ப சில டீம்ல அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஆடுவாங்க, அந்த மாதிரி ஆடணும். நம்ம கவுண்டர் அட்டாக்கிங் ஸ்ட்ரென்த் தான், பட் என்ன சொல்றது, கவுண்டர் அட்டாக்கிங் அவங்க இன்னும் பயங்கரமாவே ஆடுவாங்க. இல்ல அது வந்து எப்படின்னா, அது வந்து மேட்ச் நல்லா போயிட்டு இருந்தது. அதாவது ஒருத்தர் உசுப்பேட்டு விட்டான் பாத்தியா, அந்த உசுப்பேட்டு விட்ட அப்புறம் தான் வந்து வேற லெவல்ல ஆட ஆரம்பிச்சாங்க. அந்த போயிட்டு சண்டே. எஸ், பட் லைக் தி திங் இஸ் லைக் நம்ம சொல்றோம்ல, we have to play the same way that we did against City. இந்த கேம் வின் பண்ணனும்னா நமக்கு ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றோம். பட் சிட்டி லிவர்பூலுமே they are like pressing தவிர்த்து வந்து there are a lot of things that they do very differently. நம்மளுக்கு வந்து நம்ம சிட்டின்னு பார்த்தோம்னா, நம்ம சிட்டிக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஆடுற மாதிரி தான் அவங்களோட பாசிங்கும். லைக் அது நம்ம அவங்களோட ப்ளூ பிரிண்ட் பார்த்து தான் நம்ம வந்து அதுல இருந்தா இவால்வ் ஆகிறோம் நமக்கு தெரியுது. அவங்களோட பாசிங்கிறது ரொம்ப வந்து ஷார்ட் பாசிங், நிறைய பாசிங் பண்ணுவாங்க. சோ நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நிறைய இன்ட்ரிகேட் ப்ளே. பட் அந்த லிவர்பூல் செம்ம டைரக்ட். அதுதான் அந்த எஃபிஷியன்சி வந்து பயங்கர எஃபிஷியன்சி, பயங்கர அது எங்க இருந்து நம்மளால வந்து கவுண்டர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அத அவங்கள ஸ்டாப் பண்றதுனா will it be at the cost of our attacking play? அப்படிதான் வந்து நம்மளால அவங்க கவுண்டர் பண்ணி போக முடியுமா, இல்ல வேற எப்படி போக முடியும்? அவங்க we have to crowd them out. நம்ம யூசுவலா பண்ற மாதிரி ஹைலைன் ரொம்ப கஷ்டம், crowd பண்ணி தான் பண்ணனும். அந்த crowd பண்ணி ஹைலைன் வந்து அவங்க அடிச்சிடுவாங்க. We cannot play highline against Liverpool. ஆட முடியாது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாரு, அத்லெட்டிகோ மேட்ரிட்லாம் எப்படி ஆடுனாங்க, யூரோப்பியன் கேம்ஸ்லாம் எப்படி ஆடுவாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான். மொத்தமா காம்பாக்டா நாரோவாக்கி விட்டுறணும், காம்பாக்டா இருக்கணும். நம்ம டிஃபெண்டர்ஸ்லாம் 6 அடி. ஓகேவா? அவங்க வந்து ஜோட்டாலாம் எங்க இருந்து குதிக்க போறோம்? அப்படி எல்லாம் சொல்லாதடா, ஸ்டெர்லிங்கே குச்சி கோல் போட்டான்டா. ஏடா இப்பலாம் சொல்றீங்க? அது வந்து முஸ்டாஃபியோ ஹோல்டிங்னு அவங்களும் 6 அடி தான்டா, 6 அடிக்குள்ள மூளை வேணும்ல. நான் கூட தான் 5 அடி 8 அங்கடா. நான் ஸ்டெர்லிங் மாதிரி கோல் அடிச்சிருக்கேன். சோ வேலிட் பாயிண்ட். நீ ஸ்டெர்லிங் மாதிரி கோல் அடிச்சா இந்த பேனல்ல ஏன் மகா பிரபு நீங்க எடுக்க போறீங்க? முக்கியமான மேட்டர் என்ன, நம்ம சாரி கோ ஆன். அப்ப இந்த பேனல் ESPN பேனல் ஆயிரும் ப்ரோ. மொக்கையாயிரும். அதை விட லைக் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப இன்னைக்கு சிட்டி டிராப் பண்றாங்க. சோ தட் ஆல்சோ கிவ்ஸ் லிவர்பூல் அண்ட் இன். சோ நம்ம எப்படி கொஞ்சம் வெறியோட ஆடுவாங்க. அதுதான் அதனால தான் முதல்ல வெறியேத்துற மாதிரி ஒரு கேம் சொன்னது காரணமே அதான். நம்ம சரி நம்ம டாப் 4 குள்ள போறோம், நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்ம என்ன வெறின்னு சொல்றோமோ அவங்க அதுக்கு வேற டைட்டில் வின் பண்ணின டீம் திருப்பி டைட்டில் அடிக்கணும் போறாங்க. நம்ம பெஸ்ட் கேஸ் நம்ம டிரா பண்ணணும்னு வெச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த 3 games in handல we've gotten 1 point.
which already is amazing. Yeah, true. The 3 tough games, that's very definitely. And then you have to play United and நம்ம ஹோம்ல விளையாடுறோம், அதுக்கு நம்மளோட இதுல யுனைடெட் ஆமா யுனைடெட் ஹோம்ல வரும். சோ லைக் டபுள் வேமி யுனைட்டெட்க்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாட்னம்க்கு வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் டாப் 4 மீன் வருது. நீ இப்ப யுனைட்டெட் விட டாட்னம்க்கு கஷ்டம் சொல்றியா? இல்ல எனக்கு என்னமோ ஸ்பர்ஸ் தான் இன்னும் சான்ஸ் இருக்குன்னு. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் இன்னும் ஈஸியா இருக்கு யுனைட்டெட் விட. அவங்க வந்து அவங்க யோசிச்சு பாருங்கடா, நம்ம வந்து ஸ்பர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு டிரா, யுனைட்டெட் ஐ மீன் லிவர்பூலுக்கு அகைன்ஸ்டா ஒரு டிரா, ஓகேவா? இன்னொரு மேட்ச் நம்ம வின். இன்னும் நம்ம செல்சி அவே கேம் ஒன்னு இருக்குல, செல்சி நம்ம நாட் லைக் கன்சிடரிங் them, ஓகேவா? என்னன்னா லண்டன் டர்பி இருந்தாலும் லைக் டிரா லைக் நம்ம டைரக்ட் காம்படிஷன் நான் சொல்றேன். மான்செஸ்டர் யுனைட்டட் அகைன்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் வின் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க, அதெல்லாம் டபுள் வேமி கேம்ஸ் நமக்கு. ட்ரூ 6 பாயிண்டர்ஸ் மாதிரி எல்லாமே. ட்ரூ 6 பாயிண்ட் மாதிரி அத நீ வந்து அதனால எவ்ரி அப்போசிஷன் நீ டைரக்டா போறதுன்னா இந்த ஸ்பர்ஸ் கேம் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட், யுனைட்டட் கேம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து லிவர்பூல் வந்து இவங்க கூட நம்மளுக்கு சப்போஸ் நம்மள பீட் பண்றாங்கன்னு வெச்சுக்கோ, நம்மளுக்கு எடுத்த பாயிண்ட் தான் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துப்பாங்க. So it's like True. I agree. Okay, so இப்ப அத எல்லாத்தையும் பத்தி பேசலாம். ஸ்டார்டிங் லைன்-அப் பார்த்தோம்னா the same team should repeat itself. I don't think like ESR would start just yet. ESR probably impacts அப்ப second half-ல தான் வருவான், like Pepe and Eddie. அது ஒண்ணு. But do you guys feel that we'll go back to a 4-2-3-1 double pivot போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல திருப்பி will be continue to play 4-3-3 but Xhaka பின்னாடி இருந்ததோ இல்ல கேடி பின்னாடி இருந்ததோ ஆடுற மாதிரியா? ஏன்னா டெஃபினட்டா வந்து அவங்களோட ரைட்ல வந்து whether Salah is there or not, they still have the threat of TA. So Alexander Arnold and the set piece threat all அவன் இங்க இருந்து பால்ஸ் குடுக்குற threat டெஃபினட்டா இருக்கு. அது நம்ம கவுண்டர் பண்ணனும். நம்ம சைடுல சாக்கா இருந்தாலுமே. So இதுல வந்து so why do you guys think 4-2-3-1 இல்ல 4-3-3 தான் இருப்போமா? கண்டினியூ பண்ணுவோமா? இல்ல 4-1 we should change. முன்னாடி வந்து we were a team where horses for courses மாதிரி இருந்தோம். இப்போ வந்து we're not that. We have a philosophy, we have an identity, we know how we want to play. We should just stick to that. So home ஆடுறதுனால we'll just stick to that இப்போ. இன்னும் கொஞ்சம் காம்பாக்டா இருக்கும்டா. எனக்கு இந்த ஃபார்மேஷன் தெரியல, பட் டெஃபினெட்லி காம்பாக்டா இருக்கும். ஹைலைன் இப்போவுமே we are still compact, like when we are defending நம்ம வந்து we are defending, நம்ம வந்து fall back பண்றோம், but we still like allow players to like rush up. No, Gabriel, I think we'll do that against Pool also. ஏன்னா நம்ம Carabao Cupல வந்து after even before he went down one goal, and அதுவே ஒரு Jota transition, Liverpool transition தான. We were playing such a high line. அவன் தெரிஞ்ச Lyca's role will be very very crucial of coming back to support the other 3 midfielders. ஏன்னா எனக்கு அதுதான் வந்து because they will definitely crowd us in the mid and they have the kind of ability that they can Fabinho இருக்கானே அப்படியே வந்து பனமரத்துல பாதியா கண்டிப்பா we need Lyca's support inside. அவ கண்டிப்பா பின்னாடி வந்தாவணும். The only threat நம்ம சைடுல இருந்து இருக்க போறது வந்து எதர் மார்டினெல்லி தான். ஏன்னா Lyca, I am just hoping that he just comes back and supports the midfield and he does that well. So மித்த 3 பேர் தான், ஓடகார்ட், மார்டினெல்லி, சாக்கா தான் இந்த மேட்ச்ல வந்து மெயின் இம்பாக்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க எப்படி அவங்க மார்டினெல்லி இது பண்ணுவான், நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பா பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு மார்டினெல்லி I think he will score. He ran circles around Matip and இன்னொருத்த Trent Alexander-Arnold the last gameல that Matip had to be subbed off at half time. Yes, வேற லெவல். But Matip is in a very good form now. பார்க்கலாம். So எப்படினாலும் டீம் பென் வைட்டா டோமியாஸ் எப்படினாலும் வந்து இன்னும் ரெடி இல்ல, வருவாங்க. டோமியாஸ் வர மாட்டான். போன கேம்லயே வந்து இதுவே இல்லல்ல, சப்ல கூட இல்ல. சோ இது செட்ரிக் வந்து சப்போர்ட் பண்றதுக்காக சாக்கா will fall back நினைக்கிறேன். ஓகேவா? அதனால கொஞ்சம் காம்பாக்ட் ஆடுவோம். So which means that Martinelli will go higher. அதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சோ மார்டினெல்லி இன்னும் ஹையா போவா, சாக்கா இன்னும் கீழ வந்துருவான். ஓகே, நம்ம பண்றப்ப ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த 4-1-4-1 ஆர் லைக் சம்டைம்ஸ் பேக் 3 மாதிரி வருவோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். ஆமா, கேடி கொஞ்சம் வந்துட்டானா இவன் வந்து இப்ப செட்ரிக் உள்ள வர மாதிரி. சோ திஸ் இஸ் தென் எங்களோட ப்ரெடிக்ட் ஸ்டார்டிங் லைன்-அப் தான். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்டா இந்த லைன்-அப் தான் நம்ம ஆடுவோம். சோ பாப்போம். சோ லாஸ்ட் பார்ட் கேம் வீக் ப்ரெடிக்ஷன்ஸ். ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல கியூவோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான் வந்து ஒர்க் ஆயிருக்கு கரெக்டா. லாஸ்ட் வீக் நம்ம லெஸ்டர் கேம் வந்து நான் அரவிந்த் 3-0 சொன்னா, நான் 2-1 சொன்னேன். டீலமென்ஸ் எல்லாம் கோல் போடுவாங்க. கட்சியில டீலமென்ஸ் மேட்ச் எட்டி கூட பாக்கல உள்ளுக்குள்ள வந்து. சோ
சாக்கா ஐஎஸ்ஆர்னு சொன்னா பட் ஆனா 2-0 கோல். So congratulations you. Welcome to the winners club. பட் இந்த ஸ்பெஷல் மென்ஷன்லாம் இல்லையா? உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது. உனக்கு வெங்கல கிண்ணம் கூட கிடையாது. நீ இப்படி கேட்டுட்டு வருவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒண்ணும் கிடையாது. நோ நோ நெவர். ஓகே, சோ இதுதான் நம்மளோட இந்த வீக்கு என்ன ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம் சொல்லுங்க அரவிந்த். இல்ல அரவிந்த் சொல்லிட்டேன் 2-1. ரைட், நான் சொல்லிடுறேன். என்னோட இது 1-1 நினைக்கிறேன், இல்லாட்டி 0-0. இல்ல ஐயோ அவங்க கோல் போட்டு தள்ளுவானுங்களே. சரி 1-1. ஆமா. ரோகி 0-2. I would புரியுது. I understand why you're saying that. நம்ம வந்து மோஸ்டா வந்து 1-2 தோப்போம்னு நினைக்கிறேன். பட் வந்து நான் வந்து தோக்கிறதுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் I'll be wrong. சரி, ஓகே 1-2 தோக்குறோமா? நான் டிரா ப்ரெடிக்ட் பண்றேன். நீங்க வந்து இப்படி லாஸ்ங்கிறீங்களா? இல்ல நான் வந்து லாஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணி தோத்துட்டாக்க நம்ம வந்து வின் பண்ண கரெக்டா இருக்கும். அதுக்குதான் இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ் விளையாடுறேன் யூனிவர்ஸோட. ஓகே, நானும் அந்த மைண்ட் கேம்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். நானும் 1-2 இல்ல மைண்ட் கேம்ஸ். I was hoping, like I was thinking எனக்கு வந்து வின்ங்கிறது எனக்கு வந்து I'm not confident about a win, but like either a loss or ரொம்ப கஷ்டம்டா. ஒரு சண்டை செஞ்சு தோக்குறது இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு you know like ஒரு don't mistake me. If we win, I'll be the happiest person. Okay, obviously, yeah. மனசுக்கும் அறிவுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் தான்டா அது. மனசு சொல்லுது ஜெயிக்கணும்னு அரவிந்த் மாதிரி. என்ன ஆட்டோகிராஃப் படமா? அப்படிதானா ஞாபகம் வருது. நம்ம கடைசி வீட்டுக்கு போகணும். எஸ், சோ இதுதான் எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். கொஞ்சம் it doesn't look for good reading. Unfortunately 3 பேர் லாஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். But not that we want the team to lose, but நான் சொன்ன மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல இதுதான் வந்து நடக்குங்கிற மாதிரி தான் எங்களோடது. அரவிந்த் as usual அவன் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டான். ஒரு தடவை தான் அவன் டிராவே ப்ரெடிக்ட் பண்ணிருக்கான். சோ அவன் வின் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கான். எங்களோட ஆசை என்னன்னா எல்லாரோட ஆசையுமே அவன் பண்ணின வின் தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண வின் தான் வரணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஹோப்ஃபுல்லி அது நடக்கும்னு நம்புவோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சிட்டி கூட நம்மளுக்கு எப்படி ஆடணும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த லிவர்பூலோட ஆடுறதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்க அவ்வளவு டைரக்டா ஆடுவாங்க. சோ அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட வெறி ஜாஸ்தியோட இருப்பானுங்க. சோ எஸ், இது ஹோப்ஃபுல்லி நல்ல விஷயமா நடந்து இந்த மேட்சோட ஒரு வின்னோட நம்ம மீட் பண்ணணும். அடுத்து of course we play Aston Villa, but லிவர்பூலோட வின்னோட அடுத்த எபிசோட்ல உங்களோட மீட் பண்றோம் லிவர்பூலோட ரிவ்யூவோட. Until then, it's bye from all of us here. Thank you very much guys. Please like, share, subscribe, follow, continue supporting us. And உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. Thank you. Bye. Good night. Morning gunners.